வணக்கம், நான் வாசுதேவன். என்னோட லிங்கை தட்டி வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஸோ எப்படி இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது? வெரி வெரி சிம்பிள். ஓகே, முத இந்த சிம் கார்டை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா தோன்வா வந்து பவர் ஆஃப் பை செல்கம் டிஜி. செல்கம் டிஜி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா முழுவதும் நிறைய இடத்துல செல்கம் டிஜி இருக்குது, ரைட்? ஸோ இது ஒரு சிம் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டுங்க, கான்ட்ராக்ட் கிடையாது. இது வந்து அது சார்ஜஸ்லாம் கிடையாது உங்களுக்கு, ரைட்? இப்போ போஸ்ட்பெய்ட் பாருங்கள், இதோட சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும், ரைட்? 6% எக்ஸ்ட்ரா இருக்கும். தொன்வாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோதான். நீங்கள் வந்து அதே நம்பர் பயன்படுத்தலாம், அல்லது புது நம்பரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் போஸ்ட்பெய்ட் பார்த்தாலும் சரி, ப்ரீபெய்ட் பார்த்தாலும் சரி, நீங்கள் அதே நம்பரை பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ சில பேர் இந்த டாப் அப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஓட்டோ டாப் அப் இருக்குது. ஓகே, ஓட்டோப்போ நீங்கள் வந்து சிஸ்டமில் நம்மகிட்ட வந்து ஓட்டோ சிஸ்டம் இருக்குது. ஓட்டோவாக நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம், மந்த்லி நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ மறந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் மூலமாக நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். தொன்வா சிம் கார்டு பார்த்தீங்கன்னா மற்ற சிம் கார்டு மாதிரி தான், ஆனால் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான சிம் கார்டு, ஒரு வித்தியாசமான சிம் கார்டு. ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ உதாரணம் சொல்கிறேன், டச் அண்ட் கோ இருக்குல்ல, டச் அண்ட் கோ வந்து நம்ம எதுக்கு பாய்ச்சோம்? காடி வந்து டோல் கட்டுறது தானே பாய்ச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள், டச் அண்ட் கோ எதுக்கு பாய்க்கிறோம்? நம்ம பில் கட்டுறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாம் பாய்க்கிறோமா இல்லையா? முன்னே பார்த்தீங்கன்னா கேஷ் பாய்ச்சோம், இப்போ கேஷ் பாய்க்கிறது எல்லாமே கியூஆர் கோட் தான் பாய்க்கிறோம். ஏன் கியூஆர் கோட் பாய்க்கிறோம்? எல்லாம் இந்த உலகம் மாறிக்கிட்டே போயிருக்குது. எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னே கேஷ் பாய்ச்சோம், இப்போ நம்ம கேஷ் பாய்க்கல, இப்போ நம்ம என்ன பாய்க்கிறோம்? ஃபோன் பாய்க்கிறோம், ஆப் பாய்க்கிறோம். ஓகே, இன்னும் சில பேர் பழைய மெத்தட் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சிம் கார்டில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த சிம் கார்டை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த சிம் கார்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டாப்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. 5% கேஷ்பேக் கிடைக்குது. இப்போ நீங்கள் பாய்க்கிற கார்டில் இல்லைல்ல, கேஷ்பேக் 5% கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ டாப்அப் பண்ணுறீங்க அதுலேருந்து அவ்வளோ கேஷ்பேக் இருக்குது. இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் பாய்க்கிறீங்க? இப்போ ஒரு வருஷம் பாய்ச்சிருக்கீங்களா, 3% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே பாய்ச்சிருக்கீங்களா, 4% கேஷ்பேக் கிடைக்குது. அதே வந்து 2 வருஷத்துக்கு மேலே பாய்க்கிறீங்களா, 5% கேஷ்பேக் கிடைக்குது, ரைட்? சத்தி அப்காலி நீங்கள் வந்து டாப்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. இப்போ 10 வழிக்கு டாப்அப் பண்ணுறீங்களா, உங்களுக்கு 50 காசு கிடைக்குது. 30 டாப்அப் பண்ணுறீங்களா, 1.5 வழி. 50 டாப்அப் பண்ணுறீங்களா, 2.5 வழி. ஸோ இப்போ பாருங்கள், 100 வழி டாப்அப் பண்ணிங்கன்னா 5 வழி கிடைக்குது. நீங்கள் இதை எங்கே போய் பார்க்கலாம்? உங்களுடைய தொன்வாவில் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வாவ்கேஷ் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்க்கலாம். வாவ்கேஷ் மூலமாக நீங்கள் சொந்தத்துக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு 5% இருக்கும், உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த காசை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ காலமாக உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் டாப்அப் பண்ணிட்டு வரீங்க தானே, அல்லது பில் கட்டிட்டு வரீங்க தானே, அதில் வந்து உங்களுக்கு எதுனாச்சும் கேஷ்பேக் கிடைக்குதா? எதுவுமே இல்லைங்க. பிளாஞ்சா ஹங்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் கிடையாது, எந்த ஒரு கேஷ்பேக் கிடையாது. ஆனால் ஒரு வழி கூட, ஒரு 5 காசு கூட கிடைக்கலைங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பயன்படுத்துகிற அதே நம்பரு பயன்படுத்துங்க. இந்த தோன்வாவில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் டாப்அப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 5% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குதுங்க, ரைட்? நீங்கள் தோன்வாவுக்கு மாறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கிடைச்சதில் அடுத்தது உங்களுக்கு PA தக்காஃபுல் 50,000 வழி கிடைக்குது. தோன்வாவில் நீங்கள் மாதம் இதுக்கு டாப்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு 50,000 வழி கிடைக்குது. அதாவது ஆக்சிடென்ட், சரி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து விபத்தாகி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நபர் அவங்களுக்கு வந்து இந்த கிளைம் பண்ணலாம். ஸோ நம்மளும் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். 50,000 வழி, 50,000 வழி கேஷ்ங்க. இப்போ தொன்வா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் 1.3 மில்லியன் வந்து நம்ம கம்பல்சன் கொடுத்துருக்கோம். ஓகே, சரி நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கெல்லாம் மாதம் நம்ம காசு கட்டிமானோம் இல்லையா, ஒரு நம்ம வந்து ஒரு சருமன் கட்டிடணும் இல்லையா, ரைட்? இங்கே வந்து நீங்கள் நம்ம சிம் கார்டு பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு அந்த இலவசமாக கிடைக்குது. 75 வயசு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய மக்கள் அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையாக நடந்தது. ஒரு கான்ட்ராக்டருங்க புல் வெட்டிக்கிட்டு இருந்தார். புல் வெட்டும் போது ஒரு கண்ணில் வந்து கண் பட்டுருச்சு, கண் பார்வை இழந்துட்டார். 50,000 வழி நான் கிளைம் பண்ணி கொடுத்தேன், ரைட்? எதனால? இந்த சிம் கார்டு பயன்படுத்தினால. பாருங்கள், 50,000 வழி நாம் வந்து கிளைம் பண்ணி கொடுத்தோம் இந்த சிம் கார்டு பயன்படுத்தினால, ரைட்? வேறு சிம் கார்டு இதுமாரி இருக்கா? இல்லை.
தோன்வாய் அது மட்டும் இல்லைங்க. தோன்வாவில் வந்து உங்களுக்கு பிளான் அன்லிமிட்டட் டாட்டா, அன்லிமிட்டட் கால் இதெல்லாம் நம்மள்ட்ட தோன்வாவில் இருக்குது. ரைட். ஸோ இந்த பிளானை தான் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பல விதமான நன்மைகள் இருக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், ரொம்ப பேர் சொல்கிறாங்க எனக்கு அன்லிமிட்டட் டாட்டா அன்லிமிட்டட் கால் வேணுன்றாங்க. செல்கமோட சர்வே பண்ணி பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 26.1 GB தான் பாய்க்கிறாங்க ஒரு ஆள். ரைட். அவ்வளோதான். அல்லது ஒரு 31 GB தான் பாய்க்கிறாங்க. நம்மளுக்கு இதுக்கு 100 GB 1000 GB தேவையில்லையே. இப்போ தோன்வா நல்ல புது பிளான் கொண்டாந்துருக்காங்க பாருங்கள். டாட்டா பிளான் வந்து 35 வெள்ளிக்கு 150 GB, 300 GB வந்து 50 வெள்ளிக்கு 60 வெள்ளிக்கு இந்த மாதிரி அன்லிமிட்டட் டாட்டா நம்ம கொடுக்குறோம். ரைட். ஸோ அடுத்தது அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை வந்து இன்னொரு ஆளுக்கு அறிமுகம் செஞ்சீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ் ஃபாஸ்ட் ட்ராக் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே. நீங்கள் எந்த சிம் கார்டை நீங்கள் அறிமுகம் செய்கிறீங்களோ அந்த சிம் கார்டுக்கு தகுந்த பாரு உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கொடுக்குறாங்க. லைட்னா 9 வெள்ளி, ப்ரோனா 15 வெள்ளி, பீஸ் அப்படின்னா 50 வெள்ளி கொடுக்குறாங்க. ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து சைன் பண்ணிங்கன்னா ஆச்சு 500 வெள்ளி இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 50 வெள்ளினா 10 பேருக்கு 500 வெள்ளி. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோன்லேயே பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேர் காசுன்னு உடனே நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம், அல்லது பேங்க்கு நம்ம அனுப்பிக்கலாம். ரைட். ஸோ இந்த காசு வந்து உடனே டொன்னை வந்து உங்களுடைய சிஸ்டமில் எப்போ 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆள் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கில் வந்து 30ஆம் தேதி போட்டுருவாங்க. அதே வந்து நீங்கள் 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இருக்கும் நீங்கள் ஆள் சேர்த்துருந்தீங்கன்னா கம்பெனி வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி பேங்கிங் பண்ணிடுவாங்க. ரைட். இந்த மாதிரி சிஸ்டம் நம்மள்கிட்ட இருக்குது. ரைட். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேங்கில் வந்து மாதம் பண்ணிடும். ஓகே தானே? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி. இதுதான் சூப்பரானது. நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ராயல்ட்டி 26% லைஃப் லாங் கிடைக்கும். ரைட். ஸோ ராயல்ட்டி வந்து எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டீம் இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க ஒவ்வொரு மாதம் டாப்அப் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுலேருந்து உங்களுக்கு 26% இருக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ரைட். மேக்ஸிமம் 41% இருக்கும் கிடைக்கும். ரைட். நீங்கள் வந்து ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றீங்க, அவர் வந்து ஃபோன் பாய்க்கிறாரு, ஸோ அவர் வந்து டாப்அப் பண்ணுறாரு. ஸோ டாப்அப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ராயல்ட்டி அதாவது இன்கம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்கள் கூட ஜாயின் பண்ணவங்க அவங்க உங்கள்கிட்ட தான் டாப்அப் பண்ண அவசியம் இல்லை. அவங்க எங்கே போய் டாப்அப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ரைட். இந்த சிஸ்டம் இருக்குது நம்மள்கிட்ட. அவங்க எங்கே பேஸ் பண்ணாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க எங்கே பேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எத்தனை வருஷம் டாப்அப் பண்ணுறாங்களோ அத்தனை வருஷம் நம்மளுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குமா. இதுதான் வந்து ராயல்ட்டின்னு சொல்கிறோம். சரி. நம்ம வந்து வேலை ஒரு வாட்டி தான் செய்ய போகிறோம். ஓகே. நம்ம போய் அவங்கள போய் தேட வேண்டாம், அவங்களுக்கு போய்ட்டு சர்வீஸ் பண்ணுற அவசியம் இல்லை. நமக்கு வந்து வருமானம் அவங்க எங்கே போய் டாப்அப் பண்ணாலும் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். வெரி சிம்பிள். ரைட். இப்போ லைட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு முதல் லெவலில் 5% கிடைக்கும். அதே வந்து நீங்கள் 2ஆவது லெவலில் 2% கிடைக்கும், 3ஆவது லெவலில் 7% கிடைக்கும். அதே ப்ரோவில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் லெவலில் அவங்க டாப்அப் பண்ணுறது 6%, 2ஆவது 2%, அப்புறம் 8%. அதே பீஸ் மெம்பரில் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து அதிகமான கமிஷன் 10%ங்க. முதல் லெவலில் 10%, 2ஆவது 3%, 3ஆவது 13%. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26% வரும். அதனால தான் நான் பீஸ் கார்டு எடுக்க சொல்கிறது, டீலராக சொல்கிறது. ஓகே. உங்கள் மொத்த வருமானம் கம்பெனி என்ன செய்வாங்க, உங்களுக்கு 25ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்கிங் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு 25ஆம் தேதியும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து போய்ட்டு ரெடீம் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் பேங்கில் மாதம் பண்ணிடுறோம். ரைட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேங்கை அப்டேட் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே. எங்கே போய் டாப்அப் பண்ணாலும் தோன்வா ஆப்பில் அவங்களுக்கு வந்து இவோலில் டாப்அப் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டில் டாப்அப் பண்ணிக்கலாம். எல்லாமே அசல்கான் டிஜி தான் டாப்அப் பண்ணணும். வேறு டாப்அப் பண்ணிடாதீங்க, டிஜி தான் டாப்அப் பண்ணணும். ரைட். ஒவ்வொரு ஆளும் அவங்க இந்த சிம் கார்டுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வருமானம் கிடச்சிட்டே கிடைக்கும். அவங்க எப்போ டாப்அப் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு வருமானம் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ராயல்ட்டின்னு சொல்லுவோம். ரைட். பாருங்கள், நீங்கள் வந்து ஆள் சேர்க்கல, நீங்கள் வந்து எதுவுமே செய்யலைனா கூட உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வருமானம் கிடச்சிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க டாப்அப் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க டாப்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானம் கிடச்சிட்டு இருக்கும். இதுதான் வந்து நான் சொல்கிறேன், ஒரு தொடர்ச்சியான வருமானம் இந்த சிம் கார்டு மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறது. ஸோ உங்களோட வேலை என்ன? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ஜாடி பொங்குன சிம் கார்டு தொன்வா. ரைட். 2ஆவது என்ன செய்யணும், நீங்கள் இதை மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்யணும். அவ்வளோதான். இதுதாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிம் கார்டில் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம யாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும், முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் முதல்ல இதில் ஒரு சிம் கார்டு யூஸராக வந்துடணும். அடுத்தது இதை மற்றவங்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யணும்.
இப்போ மலேசியாவில் பாருங்கள் 96% இன்னும் டோன்வா சிம் கார்டு பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டுங்க. இந்த டோன்வா சிம் கார்டை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணுமோ இதை வந்து அறிமுகம் செய்யலாம். இப்போ பாருங்கள், பிள்ளைங்க கூட இப்போ ஹெட்ஃபோன் பாய்ச்சி இருக்கிறாங்களா இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனு தொடர்ச்சியாக பயன்படுத்தி தானும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வருமானம் உங்களுக்கும் வேணும், அவங்களுக்கு வேணும்னா இந்த வருமானத்தை அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து இதுலேருந்து வருமானம் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி இந்த ஒரு சிம் கார்டு மேலே பாருங்கள், ஒவ்வொரு ஆளும் அப்புறம் உங்களுக்கு வந்து குரூப் ஓவர் ரைடிங் கமிஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க டாப் அப் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு 5% இருக்கும், நம்மளுக்கு ஓவர் ரைடிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது கமிஷன் வந்து தொடர்ச்சியான ஒரு கமிஷன். ஸோ நானும் வந்து பாருங்கள், இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு நிறையா பிஸ்னஸ் செஞ்சுருந்தேன். ஏறக்குறைய 30 வருஷமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அனுபவம் இருக்குது. தென் அப்புறம் வந்து நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன். 25 வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு என்னோடய வருமானம் பத்தலை. அப்புறம் என்ன செஞ்சேன், சரி பார்ட் டைமாக பல பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது எதுலேயுமே வந்து நம்மளுக்கு வருமானம் ஒரு நிரந்தரமாக இருக்க மாட்டுது. கம்பெனியும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டுது சில கம்பெனிங்க. ஸோ அப்போ என்ன செஞ்சேன், அப்போ கொஞ்ச நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு காடியில் போயிட்டே இருக்கும்போது நான் அப்படியே பார்த்தேன், என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது எல்லாரும் கையிலும் ஃபோனு தான் இருந்துச்சு. எல்லாம் ஃபோனு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு யோசனை வந்துச்சு, சரி இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். 12 வருஷம் எனக்கு ஆரம்பிச்சது. இப்போ தொடர்ச்சியாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஹெட்ஃபோன் தேவைப்படுது. சரி, இப்போ நீங்களும் ஹெட்ஃபோன் பாய்க்கிறீங்க, நானும் ஹெட்ஃபோன் பாய்க்கிறேமா இல்லையா? ஆனால் எனக்கு வருமானம் வருது, உங்களுக்கு செலவாகுது. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வருமானத்தை எடுத்து தான் நான் இப்போ வந்து என்னுடைய லைஃப்பை வந்து டோட்டலியாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நீங்களும் இந்தமாரி சம்பாதிக்கலாம். நானும் இப்போ வந்து கை நிறைய வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஜூம் மீட்டிங்கில் எனக்கு கலந்துக்கலாம், என்னோடய ட்ரைனிங்கில் கலந்து கொடுக்கலாம். நான் பல பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ நான் இத்தனையும் 1000 பேருக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை ஜாயின் பண்ணணும்னா உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய ஜூம் மீட்டிங் வாங்க. ஸோ மீண்டும் வந்து இதில் வந்து நிறைய சம்பாதிக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோருமே வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.